ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வைரஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ப்ரெஸ் ரிலீஸ் பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். என்ன ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் நில அபகரிப்பு செய்தால் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை நம்மளுக்கு வந்து புதிய சட்டம். ஸோ இந்த சட்டத்தை பற்றி ஃபுல் அனலைஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குஜராத்தில் ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நில அபகரிப்பு செய்தால் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை. அந்த குஜராத்துடைய முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ரூபனி. அவர் தான் நேற்று ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த அக்டோபர் மாதம் 2020 8ஆம் தேதி வந்து ஆளுநர் ஒப்புதல் வாங்கியிருக்காங்க. இந்த சட்டமும் இயற்றப்பட்டு அமலுக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறு விவசாய நலனை பாதுகாக்க சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. சிறு விவசாயிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 2 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வச்சுருக்காங்க. யாரோ அவங்கள சிறு விவசாயிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய நிலத்தை வந்து யாராவது ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி பெயர் மாற்றிட்டானா, பட்டா மாற்றிட்டானா, ஸோ அவங்களுக்கு இந்த சட்டம் வந்து பொருந்தும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க மேலே வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவங்களுக்கு வந்து குறைஞ்சது 10 முதல் 15 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் இந்த சட்டம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இதனை வந்து கண்காணிக்க மாவட்டந்தோறும் ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த சட்டம் கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் சொல்லிட்டு அம்மாநில முதல்வர் விஜய் ரூபனி நேற்று வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பரான நியூஸ் தான். ஸோ வரவேற்க வேண்டிய சட்டனே சொல்லலாம். ஏன்னா இது வந்து சிறு விவசாயிகளுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.